அமலேக்கின் ஆவி என்னது தெரியுமா? வழிமறிக்கிறது, தடை பண்ணுகிறது, பிரயாணத்தை தடை செய்கிற ஒரு ஆவி. நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போவோம், நன்மையை, விடுதலையை, வாக்குத்தத்தங்களை, நமக்கு கத்த கொடுத்த உயர்வை இது தடை பண்ற ஆவி வழிமறிச்சிருவான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்த முத வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க விடாம வழிமறிச்சது இந்த அமலேக்கின் ஆவி. ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன? நம்மளை வழிமறிக்கிறாங்களா? ஊழியத்துல, தரிசனத்துல, வியாபாரத்துல, படிப்புல, நம்ம கத்தருக்கு அடுத்த காரியத்துல, நம்ம செய்கிற எந்த காரியத்திலையும் யாராவது ஒரு நபர் உங்களை வழிமறித்து தடை பண்றாங்களா, தடை செய்கிறாங்களா? யோசித்துக்கோங்க, அது அமலேக்கின் ஆவி. ஒருவேளை நம்ம அப்படி யாரையாவது வழிமறிக்கிறோமா? ஆசீர்வாதத்தை பெற வர்றவங்கள இல்லைன்னா அடுத்தவங்களுடைய பதவி, அடுத்தவங்களுடைய சொத்து, அதை நம்ம அப்படி வழிமறிக்கிறோமா? அவங்க சுதந்திரிக்க போற நேரத்தில் வழிமறிச்சு செய்கிறோமா? அப்படி நீங்க தடை பண்றீங்களா? அடுத்தவங்களுடைய மேன்மையை, உயர்வை, ஜெயத்தை, ஆசீர்வாதத்தை இன்னைக்கே மனம் திரும்பிடணும். நமக்குள்ள இருந்தா இன்னைக்கே மாற ஒப்பு கொடுக்கணும். தகப்பனே, எங்க ஜீவியத்துல அமலேக்கை போல வழிமறிக்கிற காரியங்கள், தடை செய்கிற காரியங்கள், பிரயாணத்தை தடுக்கிற ஆவி எங்களுக்குள்ள இருக்குமானால் எங்களை மண்ணையும் மாற ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆவியை இயேசுவின் நாமத்துல கடிந்து ஜெபிக்கிறோம் எங்க நல்லருமை பிதாவே. ஆமென்.